அங்கங்கே நடக்கிற போதை மிகுதியாக நடக்கிற வன்புணர்வு கொலைகள், படுகொலைகள், இது ஒவ்வொன்றுக்குமாக போராடிட்டு இருந்தால் ஒவ்வொரு பொழுதும் போராட்டத்தில் தான் எங்களுக்கு விடியும், போராட்டத்தில் தான் முடியும். இப்போ மற்றவர்களுக்கு எப்பாவது போராட்டம், எங்களுக்கு போராட்டமே வாழ்க்கையாக மாறி நிற்குது. அதனால ஒரு தாய் பிள்ளைகளாக இருக்கிற தமிழ் தாயின் பிள்ளைகள் ஒரே குடையின் கீழே, தமிழ் தேசியனத்தின் பிள்ளைகள் என்கிற அரசியல் குடையின் கீழே ஒன்றிணைந்து போராடுவது, வலிமையான ஒரு அரசியல் படையாக மாறுவது என்ற நோக்கிலே ஒருங்கிணைந்து இதை செயல்படுறோம். இந்த ஒருங்கிணைப்பை எங்களுடைய மதிப்பிற்குரிய அண்ணன் மருத்துவர் கிருஷ்ணசாமியும், என் உயிருக்கினிய என் உடன் பிறந்தான், என் ரத்தம் வேல்முருகன் அவர்களும், என்னுடைய அன்பு உடன் பிறந்தார் தனியரசு அவர்களும், என் அன்பு தம்பி திருமாறன் அவர்களும், இப்படி எங்கள் அண்ணன் பூவை ஜெகன்மூர்த்தி போன்றவர்கள், மதிப்பிற்குரிய பாபுஜி அவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைக்கிறாங்க. இங்கே என்னுடைய அன்பு தம்பிகள் கோசு, மணி, மகேஷ் எல்லாரும் இதில் இணைந்து செய்கிறாங்க. இப்போதைக்கு இந்த ஒருங்கிணைப்பை எங்களுடைய அண்ணன் கிருஷ்ணசாமி, என்னுடைய ரத்தமும் முன்னின்று எல்லாரையும் ஒருங்கிணைக்க இன்னும் பல இயக்கங்கள் இதில் இணைஞ்சு இது பெரும்படையாக மாறும். அந்த பிரச்சனைகளை ஒட்டி இது இப்போதைக்கு எங்களுக்கு இருக்கிறது பற்றி எரிகிற சிக்கலாக இருக்கிறது. மேகமலையிலிருந்து 150 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட பல தலைமுறைகளாக வாழ்ந்த மக்களை ஆக்கிரமிப்பு என்று அகற்றுவது சொந்த நாட்டுகளே வாழ்விடங்களை இழந்து நாங்கள் அகதியாக இடம்பெறுவது பெரிய துயரம். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், மாஞ்சோலையில் இப்படி தான் அடித்து விரட்டப்பட்டு நிலமற்ற கூலிகளாக வெளியில் வந்தோம். அது விடுதலைக்கு முன்பு இருந்து நாங்கள் அங்கே வாழ்கிறோம். அதான் ரொம்ப முக்கியம். நாங்கள் வெள்ளைக்காரங்காலத்தில் அங்கே போய் தேயிலை தோட்டத்துக்கு போனவங்க. நாங்கள் அதில் இந்த ஆட்சியாளர்களும் மாண்புமிக்க நீதியும் முன்வைக்கிறது நம்மகிட்ட ஆக்கிரமிப்புங்கிறது. அதுதான் அது ரொம்ப வெறுக்கத்தக்கது, அறவே அது ஏற்கத்தக்கது அல்ல. ஆக்கிரமிப்பு என்பது எவ்வளவு கொடுமையான சொல். ஆக்கிரமிக்கும் போது என்ன பண்ணீங்க? இத்தனை ஆண்டுகள், 100 ஆண்டுகளுக்கு மேலே அந்த வாழ்ந்த இடம் ஆக்கிரமிப்புன்னு தெரியாதா? திடீர்னு தான் இப்பதான் உங்களுக்கு ஆக்கிரமிப்பு தெரியுதா? அங்க நீங்க சொன்னது உயர்ந்த விடுதிகளை தான் ரெசார்ட் அங்க கட்டி வாழ்றாங்க. ரெசார்ட் அங்க இருக்கிற குடிமக்கள் வாழ்றாங்க, பழங்குடி மக்கள், நீண்ட காலமா வாழ்கிற உழைக்கும் மக்கள் அங்க கட்டுறாங்களா? முதலாளிகள். அப்படி கட்டப்பட்ட ரெசார்ட், அந்த விடுதிகளை வெளியில எடுங்கன்னு தானே சொல்லணும். மொத்த பேரும் வெளியேறுனா இப்படி பல்லாயிரக்கணக்கான 20-30 கிராமங்கள், பல்லாயிரக்கணக்கான மக்கள் வாழ்விடங்களிலிருந்து எங்கே போகுது? இது எங்களுக்கு நீண்ட கால வரலாறு இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் வாழ்விடத்தில், சென்னையிலேயே இது பூர்வீகுடி மக்கள் நாங்கள். இது சேரியே, இது பறச்சேரி தான், இது வெள்ளச்சேரி தான், இது வெள்ள ஏரி தான். இது சென்னை ஒரு நீர் தேக்கம், எல்லாமே ஏரி நகரம். அந்த மாதிரி ஆதி தமிழ் குடிமையிலெல்லாம் நீங்கள் ஆக்கிரமிப்பு இங்கே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு செம்மஞ்சேரி, கண்ணகி நகர், கல்லுக்குட்டை, பெரும்பாக்கத்துக்கு தள்ளி விட்டுட்டீங்க. தலைநகரில் இல்லை. இப்போ அந்த மாதிரி அண்ணல் அம்பேத்கர் பல்கலைக்கழக சட்டப்ப கல்லூரி இங்கே இருக்கிறது என்ன பிரச்சனை? நீதிமன்றத்தை விட்டு அதையும் தூக்கி புறநகருக்கு தள்ளினீங்க. இப்படி எல்லாத்தையுமே எங்களை வாழ்விடங்களை விட்டு புறநகருக்கு தள்ளி அப்புறப்படுத்துவது, ஊடக வெளிச்சமோ எதுவுமே வராமல் எங்களை தள்ளுறதுங்கிற முடிவில் இது பண்ணுறீங்க. இப்போ இந்த மேகமலை போகிறது பற்றி எரியுது. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த ஒவ்வொரு போராட்டமாக எடுக்க இருக்கிறோம். அதில் அடுத்து மாஞ்சோலை, இதில் தொகுதி மறுசீரமைப்பு, இப்படி ஒவ்வொன்றா இது பண்ணுவோம். இது குறித்த செய்திகளை தொடர்ந்து ஒருங்கிணைத்து வருகிற என் அண்ணன் மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள், என் அன்பு ரத்தம் வேல்முருகன் அவர்களும் உங்களோடு பகிர்ந்து கொள்வாங்க. நாங்கள் தொடர் போராட்டங்களை செய்ய இருக்கிறோம். அந்த போராட்ட தேதி, அதனுடைய நோக்கம், அது எல்லாவற்றையும் விளக்கி பேசுவாங்க. நீங்கள் இதை எப்பவும் எங்கள் செய்திகளுக்கு எந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுப்பீங்கிறத உங்களை விட நாங்கள் நன்கு அறிஞ்சிருக்கோம். ஏன்னா அது அவ்வளவு உங்களுக்கு இதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லை. உங்களுக்கு ஒரு மேட்ரு இல்லை. இது உங்களுக்கு சுதந்திர தினமே ஒரு சும்மா தினம் ஆகிப்போச்சு. அதனால நாங்கள் பேசி இதில் பயன் இல்லை. அதனால் நான் என்னுடைய அப்பா பாரதிராஜா அவர்களுக்கும், எங்களுடைய மதிப்பிற்குரிய ஐயா பாக்கியராஜ் அவர்களுக்கும் ஒரு வணக்க நிகழ்வு நடக்குது. அதில் போய் பங்கேற்கணும். அதனால நீண்ட நேரம் அங்கே இருக்க முடியாது. அந்த செய்திகளை எங்கள் அண்ணன் ரத்தம், என்னுடைய அன்பு சகோதரன் தனியரசெல்லாம் பகிர்ந்துக்குவாங்க உங்களோட. மக்களினுடைய உயிர் பிரச்சனையாக இருக்கிற, வாழ்வாதார பிரச்சனையாக இருக்கிற இந்த பிரச்சனைகளையும் கொஞ்சம் நீங்கள் கொண்டு போகணும். நான் அன்பாக வேண்டுறேன், தாழ்மையாக கேட்டுக்கிறேன். தயவு செய்து இதை கொண்டு போங்க. ஊடகத்தினுடைய அறத்தையும் மாண்பையும் கொஞ்சம் கடைப்பிடிச்சு இதையெல்லாம் கொண்டு போய் சேருங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், பல நாட்களாக அந்த மக்கள் வீதியில் நின்று போராடிட்டு இருக்காங்க.
இந்த பிரச்சனை எங்க தொடங்குதுன்னா, இந்த புதிதாக வந்த அரசு, அந்த அரசு சார்ந்த வழக்கறிஞர் அவர் கொடுத்த பதில் மனுவில் தான் வருது. ஆக்கிரமிப்புங்கிற வார்த்தையை அவர் தான் அதில் நீதிமன்றத்தில் வைக்கிறார். இதுக்கு பொதுநல வழக்குன்னு போட்டவர் கென்னடின்னு ஒருத்தர், அவர் கேரளத்தை சார்ந்தவர். அவர் என் மேகமலையை பற்றி அவருக்கு என்ன அக்கறை? வைகை நதி பாதிக்கப்படுதுங்கிறார். வைகை நதியில் மண்ணள்ளி விற்கும்போது அவர் எங்கே படுத்திருந்தாரு? வைகை நதி கரை ஓரத்தில் சாலை விரிவாக்கம் அணையினுடைய பரப்பளவை குறுக்கும் போது எங்கே போனார்? ஆற்றுல மண்ணல்றதுனால நடு ஆற்றுக்குள்ளே புல்லும் பூண்டும் முளைச்சி ஆடு மாடு மேய்ஞ்சு கொண்டிருக்கே, ஆற்றுல மணல் எங்கே, ஆற்றுல நடுவால் எங்கேயாவது ஆடு மாடு மேய்ஞ்சு பார்த்துருக்கீங்களா? இரு கரையிலையும் நாணல் இருக்கும், சரி, நடுவால் எங்கே புல்லு பூண்டு முளைச்சிருக்குது? மதுரை பெருநகரினுடைய கழிவு நீர் ஓடுற காவாயாக தான் மாறி இருக்கு. என் தம்பி இருக்கான் திருமாறன், அங்கேயே வாழ்கிறான். வைகையை கடக்கும் போதெல்லாம் கண்ணீர் வருது, என் தாய் செத்து கிடக்கிறா அப்படிங்கிற மாதிரி எனக்கு வருது. இப்போ அந்த மாதிரி எல்லாமே நாசமாக போகுது. அதே கேரளாவில் எங்கள் மலைப்புறா வெட்டி எடுத்துகிட்டு குப்பையை கொட்டும் போதெல்லாம் காட்டாத அக்கறை, முல்லை பெரியாரில் எனக்கு தண்ணி தருவதில் காட்டாத அக்கறை, என் வைகையை காப்பாற்றுறதுக்கு வழக்கப்பட்டிருக்காப்புல. அதை நீதிமன்றம் 28ஆம் தேதிக்குள்ளே காலி பண்ண, இல்லைன்னா துணை ராணுவ படையை வச்சாது வெளியேற்றுங்குது. அதை நீங்கள்லாம் அனுமதிக்கிறீங்களா? இது அங்கே மேகமலையில் நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி நிலைமை வந்தால் இப்படி தான் நீங்கள் இருப்பீங்களான்னு கேட்டு பாருங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் வாழ்விடத்தை விட்டு நம்ம அப்புறப்படுத்தப்பட்டு சொந்த நாட்டில் அகதியாக்கப்பட்டால் எங்கே போகிறதுன்னு பாருங்க. இப்போ அந்த பிரச்சனைக்கு தான் நாங்கள் அதுக்கும் இந்த மாஞ்சோலைக்குமாக இந்த போராட்டத்தை முதல்ல முன்னெடுக்கிறோம். தேதிகளை இது எங்கள் அண்ணனும் என் ரத்தமும் அறிவிப்பாங்க. அண்ணன் நீங்கள். அனைவருக்கும் வணக்கம். அன்பு சகோதரர், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் குறிப்பிட்டது போல, இன்று 2-3 முக்கியமான அம்சங்கள் குறித்து விரைவில் நடைபெறக்கூடிய போராட்டங்கள் குறித்து ஏற்கனவே நாங்கள் கடந்த 1ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சென்னையில் கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களின் அடிப்படையிலும், 7ஆம் தேதி மேகதாது அணைக்கட்டு குறித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து 8ஆம் தேதி நடைபெற்ற எங்களுடைய ஆலோசனை கூட்டத்திலும் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின்படி இன்று சில முக்கியமான அறிவிப்புகளை கொடுக்க இருக்கிறோம். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனை மற்றும் மேகமலையில் வாழக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகள் நாம் சென்னையிலே இருக்கின்ற பல பேர் சென்னையில் இருக்கின்ற காரணத்தினால் அதனுடைய முக்கியத்துவம் பல பேருக்கு தெரியாமல் போய்விடுகிறது. இதுதான் மிக முக்கியமான பிரச்சனை. அண்ணன் சகோதரர் சீமான் அவர்கள் சொன்னது கூட, திருநெல்வேலியினுடைய தென்கோடியில் அம்பாசமுத்திரம் தாலுகாவில் இருக்கக்கூடியது மாஞ்சோலை பிரச்சனை. தேனி மாவட்டத்தினுடைய கடைப்பகுதியில் இருக்கக்கூடியது மேகமலை பிரச்சனை. எனவே இது பொதுவாக மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வெளியே கொண்டு வருவது கடினம். அதுவும் சென்னைக்கு தலைநகருக்கு அருகாமல் இல்லாத காரணத்தினாலே இந்த பிரச்சனையுடைய தீவிரத்தன்மையை இன்னும் மக்கள் புரிந்து கொள்ளாத ஒரு நிலை இருக்கிறது. இதனுடைய விளைவாகவே பல்லாயிரக்கணக்கான மக்கள், ஏற்கனவே 10,000க்கு மேற்பட்ட மக்கள் மாஞ்சோலையில் ஏறக்குறைய 6 தலைமுறைகளுக்கு மேலாக வாழ்ந்து கொண்டிருந்தார். இப்பொழுது அவர்களை மெல்ல மெல்ல மறைமுகமாக துன்புறுத்தி அவர்களை வெளியேற்றி இப்பொழுது ஒரு 580 1000 குடும்பங்கள் அங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்கு கூட குடிநீர் கொடுக்காமல், மின்சார வசதி கொடுக்காமல், போக்குவரத்து வசதி கொடுக்காம, ரேஷன் கொடுக்காம அவங்கள கசக்கி பிழிஞ்சு இப்பொழுது அவர்கள் குற்றுயிரும் கொலைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கார்கள். அவங்க தேயிலை தோட்டங்கள் தொடங்குவதற்கு முன்பாகவே அந்த பகுதியில் குடியேறியவர்கள். எனவே அவர்களை எந்த காரணத்தை கொண்டும் அவருடைய வாழ்விடத்தை, அவர்கள் மாஞ்சல் இருக்கக்கூடிய அந்த இடத்தை மாற்றக்கூடாது. அவர்களுக்கு அங்கேயே வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் 2006 வன உரிமை சட்டத்தின்படி அவர்களுக்கு அந்த உரிமையை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியும், அதே போல மேகமலைங்கிறது ஒரு மலை கிடையாதுங்க. அது பெரிய குளத்துக்கு மேலே அங்கே ஏறக்குறைய நூற்றுக்கணக்கான 200-300க்கு மேற்பட்ட கிராமங்களாகவே அங்கே இருக்குதுங்க, அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில், தேனி மாவட்டத்தில். ஸோ அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் அங்கே மலைப்பகுதியில் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
அவர்களையும் இப்பொழுது அவர்கள் ஆக்கிரமிப்பாளர்களின் முத்திரை குத்தி அவர்களையும் வெளியேற்றுகிறார்கள். எனவே ஒட்டுமொத்த ஒரே உத்தரவில் தான் உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பு கூறியிருக்கிறாங்க. எந்த சாதாரண அந்த பல்லாயிரக்கணக்கான மக்களை வெளியேற்றி அவர்களுக்கு இங்க நகர்ப்பவர்களில் எந்த இடத்துல என்ன மாற வாழ்வாதாரத்தை இந்த அரசாங்கத்தால் ஏற்படுத்தி தர முடியாது. எனவே அந்த மக்கள் இயற்கையினுடைய எந்த வளத்துக்கும் இப்ப தாமிரபரணிக்கு அங்க மாஞ்சோலை மக்கள் எந்த விதமான இடையூறும் பண்ணல. வைகை உற்பத்தி ஆகிறதுக்கோ வைகைக்கு அது மாதிரி மேகமலை மக்கள் எந்த விதமான தொல்லையும் பண்ணல. அங்க இருக்கக்கூடிய யானைகளுக்கோ புலிகளுக்கோ அல்லது வேறு பிற இனங்களுக்கோ எந்த விதமான தொல்லைகளும் அவர்கள் ஏற்பாடு செய்யவில்லை. எனவே அப்படிப்பட்ட இருக்கிற நிலையில நாங்க ரிசார்ட் கட்ட போறோம், அதை ஒரு சுற்றுலா தலமா பண்ண போறோம், அடுத்து பாதுகாக்கப்பட்ட காடுகள் ரிசர்வ் ஃபாரஸ்டா உருவாக்க போறோம் என்று தவறாக இந்த வன அதிகாரிகள் ஓய்வு பெற்ற வன அதிகாரிகள் அவங்க ஒரு சங்கமா வச்சுட்டு அவங்க பல்லாயிரக்கணக்கான கோடி செல்வது பெரிய பெரிய லாயரை வச்சு வாதாடி, எனவே இவங்கனாலதான் எல்லா ஆறுகளுமே வறண்டு போன மாதிரி ஒரு தனியா பிக்சர் பண்ணி சுப்ரீம் கோர்ட்ல கொடுக்கறதுனால சுப்ரீம் கோர்ட்டுகளும் அதை நம்பி ஒரு தவறான உத்தரவுகள் பிறப்பித்திருக்கிறார்கள். எனவே தமிழ்நாடு அரசு மீண்டும் மறுசீராய்வு 2 தடவை போடலாம், 3 தடவை போடலாம், 4 தடவை போடலாம். எனவே தமிழ்நாடு அரசு ஒரு தனியா ஒரு ஸ்பெஷல் உத்தரவையும் போட முடியும். தற்காலிகமாக அந்த மக்களுடைய வாழ்வாதாரங்களுக்கு மாற்று ஏற்பாடு செய்கின்ற வரையிலும் எங்களால் மாஞ்சோலையிலிருந்து அந்த மக்களை வெளியேற்ற முடியாது, அதே போல மேகமலையிலிருந்தும் வெளியேற்ற முடியாது என்று ஒரு பிரமாணத்தை உச்சநீதிமன்றம் தாக்கல் பண்ணிட்டு அந்த மக்களை இப்பொழுது காவல்துறை வைத்தோ அல்லது துணை ராணுவத்தை வைத்தோ வெளியேற்றக்கூடிய எந்த செயலும் ஈடுபடக்கூடாது என வலியுறுத்தி வருகிற 29ஆம் தேதி என்று திருநெல்வேலியில மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கும் மேகமலைக்கு 2க்கும் சேர்த்து திருநெல்வேலியில இதே கூட்டமைப்புடைய அனைத்து தலைவர்களும் இப்பொழுது வேல்முருகன் இருக்கிறார்கள், தனியரசு அவர்கள் இருக்கிறார்கள், அதே போல திருமானந்தி இருக்கிறார்கள், ஜெகன்மூர்த்தி, பாபுஜி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் இருக்கிறாங்க. எல்லோருமே கலந்து கொள்ளக்கூடிய ஆர்ப்பாட்டம் இப்பொழுது ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி என்று காலை 11 மணி அளவில் திருநெல்வேலியில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அதைத் தொடர்ந்து மேகமலைக்கு மட்டும் தனியாக நாங்கள் செப்டம்பர் மாதத்தில் 2வது வாரத்தில் தேதி மீண்டும் அறிவிப்போம். அவர் திருமாறன் அவர்களுக்கு ஏற்பாடு செய்கிறாரு. அது மதுரை அல்லது தேனியிலுங்கிறது அதை நாங்கள் பின்னால் சொல்லுவோம். எனவே நாங்கள் தொடர்ச்சியாக இந்த மலைய பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு 2006 வன உரிமை சட்டத்தின்படி அவர்கள் பழங்குடி மக்களாக இல்லாவிட்டாலும் கூட ஒரு 3 தலைமுறை 4 தலைமுறைக்கு மேலாக மலைய பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு அங்கேயே அவர்கள் இடம் அளிக்கணும், எந்த துன்புறுத்தக்கூடாது என்பது ஏற்கனவே ஒரு சட்டம் 2006 வன உரிமை சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதன்படி இந்த அரசு நடந்தாலே போதும். அதை வலியுறுத்தான் மாஞ்சோலை தேயிலை தொழிலாளர்களுக்கு அவருடைய உரிமையை மாஞ்சோலையிலே தீர்மானிக்க வேண்டும், அவர்களை எந்த காரணத்தை கொண்டும் அப்புறப்படுத்தக்கூடாது என்று வலியுறுத்தி 29ஆம் தேதி ஆர்ப்பாட்டம். செப்டம்பர் 2வது வாரத்தில் மக்களுடைய பிரச்சனைக்காக மதுரை அல்லது தேனியில் அதே கோரிக்கை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. நேற்றைய தினம் தமிழ்நாட்டை தாயகமாக கொண்டு தங்களுடைய வாழும் உரிமைக்காக வேலை மற்ற காரணங்களுக்காக கர்நாடக மாநிலத்திற்கு சென்று தங்கி அங்கு இருந்த தமிழர்களை, குறிப்பாக தங்கள் மாடுகள் காடுகளுக்கு சென்று விட்டது, அதை தேடி கண்டுபிடித்து அதனுடைய தாயக இடமான அவர்கள் வாழ்கின்ற அந்த இடத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு 4 தமிழ்நாட்டு இளைஞர்கள் கர்நாடக வனப்பகுதிக்கு சென்றவர்களை கர்நாடக வனத்துறை அநியாயமாக அக்கிரமமாக அவர்கள் மான் வேட்டையாட வந்தார்கள் என்று அவாண்டமான பழி சுமர்த்தி அவர்களை அருகில் அழைத்து விசாரிக்காமலேயே தமிழர்கள் என்று தெரிந்த உடனேயே அந்த தமிழில் பேசியது தமிழர் அதை புரிந்து கொண்டு அந்த இன வெறியோடு கர்நாடக வனத்துறை சுட்டு படுகொலை செய்திருக்கிறது. அந்தோணிசாமி, குமார், பீட்டர் என்ற 3 தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள், 3 பேருக்கும் திருமணமாகி குழந்தைகள் இருக்கிறது. இன்றைக்கு அவர்கள் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகி பாதிப்புக்குள்ளாகி கர்நாடகத்தில் வாழ்கின்ற அப்பகுதியினுடைய தமிழர்கள் ஆயிரக்கணக்கிலே திரண்டு போராடி இது திட்டமிட்ட படுகொலை என்று இதற்கு நீதி விசாரணை வேண்டும்,
குடும்பத்திற்கு போராட்டக் குழுவின் சார்பாக 2 கோடி ரூபாய் ஒருவருக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து போராடி இருக்கிறார்கள். போராடியவர்களை கர்நாடக காவல்துறை காட்டுமிராண்டித்தனமாக தாக்கி அதில் 5 கைது செய்து தற்போது காவல் நிலைய சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை மிக வன்மையாக இந்த அனைத்து கட்சிகளின் கூட்டமைப்பின் சார்பாக நாங்கள் கண்டிக்கிறோம். கடந்த ஆண்டு இதுபோன்று கர்நாடக எல்லையில் மீன்பிடிக்க வந்தார்கள் என்று மேட்டூர் அருகே சேர்ந்த ஒரு மீனவர் குடியில் பிறந்த ஒருவரை அநியாயமாக இதுபோன்று அவரும் எல்லை தாண்டி வந்தார் என்று சுட்டு படுகொலை செய்தார்கள். ஏற்கனவே ஆந்திராவில் 20 அப்பாவி தமிழர்கள் கூலி வேலைக்கு சென்றவர்கள், சித்தாளுக்கு கொத்தனாருக்கு போன்ற வேலைகளுக்கு சென்றவர்களை பிடித்து செம்மரம் கடத்த வந்தார்கள் என்று காடுகளிலே கட்டி வைத்து தீயிட்டு கொளுத்தி அவர்களை சுட்டு அநியாயமாக படுகொலை செய்தார்கள். இது இல்லாமல் நூற்றுக்கணக்கான உயிர்கள் ஆந்திரா காவல்துறை விசாரணையில் கொல்லப்பட்டிருக்கிறது. இன்னமும் நூற்றுக்கணக்கானவர்கள் தமிழர்கள் விசாரணையின்றி ஆந்திர சிறையில் இருக்கிறார்கள். ஆக தமிழர்களுடைய உயிர் என்றாலே ஒரு கிள்ளுக்கரையாக அண்ட மாநிலங்கள் நினைக்கிறது. கடந்த 2011-12 ஆண்டுகளில் ஐயப்பனை தரிசிக்க சென்ற விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு கூலி விவசாயி சாந்தவேலை சுடு வெந்நீரை ஊற்றி அவர் துடிக்க துடிக்க இறந்து போனார். அதற்காக நாங்கள் நீதி கேட்டோம். செம்மரம் கடத்த வந்தார்கள் என்று அப்பாவிகளை சுட்டுக் கொள்கிறீர்களே என்று நாம் அப்போது கவர்னர் மாளிகையை 50,000க்கு மேற்பட்ட தமிழக மக்களை அணிதிரட்டி தமிழக வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பாக மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்தோம். அந்த குடும்பத்துக்கு கொஞ்சம் நிவாரணம் கிடைக்கப்பட்டதை தவிர அந்த உயிர் தியாகத்துக்கு இதுவரையில் நீதியின் முன் நிறுத்தி அந்த வனத்துறையினரோ காவல்துறையிலோ தண்டிக்கப்படவில்லை. இங்கு தமிழ்நாட்டு மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றால் சிங்கள ராணுவம் சுட்டு படுகொலை செய்கிறான். ஐயப்பன் கோயிலுக்கு சாமி கும்பிட போன அங்க மலையாளிகள் கேரள காவல்துறை வனத்துறை அடிச்சு கொள்றான். இங்க ஆந்திராவிலையும் தெலுங்கானாவிலையும் இது போன்ற நிலைமை ஏற்படுகிறது என்று சொன்னால் தமிழ்நாடு முதலமைச்சர் நான் இந்த நேரத்தில் வேண்டுவது, வட இந்தியர்கள் இங்கு தாக்கப்படுகிறார்கள் என்கிற ஒரு வதந்தி பரவிய உடனேயே அந்த நாட்டுடைய துணை முதலமைச்சரிலிருந்து அந்த நாட்டுடைய சீஃப் செக்ரட்டரி தலைமைச் செயலாளருக்கு நிகரான அதிகாரிகள் குழுவை அனுப்பி வட இந்தியர்கள் இங்கு உயிர் அச்சம் இல்லாமல் வாழ்கிறார்களா என்பதை உறுதி செய்து நாட்டுடைய டிஜிபி, போலீஸ் கமிஷனர், ஜோனல் கமிஷனர்கள், ஐஜிக்களோடு கூட்டம் நடத்தினார்கள். ஆனால் இறந்து 24 மணி நேரம் இன்றைக்கு 3 அப்பாவி தமிழர்கள் பிழைக்கப் போன இடத்தில் சுட்டு படுகொலை செய்திருக்கிறது கர்நாடக அரசு. தமிழ்நாட்டு முதலமைச்சரிடமிருந்து ஒரு கண்டனம் கூட இதுவரையில் வரவில்லை. உடனடியாக ஒரு கூடுதல் தலைமைச் செயலாளர், ஒரு கூடுதல் காவல்துறை இயக்குனர் தலைமையில் ஒரு குழுவை அனுப்பி உடனடியாக கர்நாடக முதலமைச்சரிடம் இந்த குழு சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி இந்த 3 கொலைகளுக்கும் உடனடியாக கொலை செய்த வனத்துறையின் மீது 302 கொலை வழக்கு பதிவு செய்து அவர்கள் நீதியின் முன் நிறுத்த முதலமைச்சர் அழுத்தமான வேண்டுகோளை முன்வைக்க வேண்டும். உயிரிழந்த குடும்பத்திற்கு உரிய நிவாரணத்தை கர்நாடக அரசிடமிருந்து பெற்றுத்தர வேண்டும். இல்லை என்றால் இதில் ஒத்த கருத்துள்ள இந்த அனைத்து கட்சிகள் கூட்டமைப்பு மற்றும் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் இருக்கிற ஒத்த இயக்கங்கள், சமூக மாற்றத்திற்காக களத்தில் இருந்து போராடுகிற இயக்கங்களை அணிதிரட்டி இந்த படுகொலைக்கு காரணமாக இருந்த கர்நாடக வனத்துறையைச் சேர்ந்த எவர் தமிழ்நாட்டின் எல்லைக்குள் வந்தாலும் அவர்களை தமிழக சூடு, சொரண, மானம், தன்மானம், மொழி உணர்வு, இன உணர்வு பற்றுள்ள தமிழர்கள் ஒன்று கூடி அதற்கான மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை எடுப்போம் என்பதை கர்நாடக அரசுக்கு எச்சரிக்கையாக பதிவு செய்கிறோம். தொடர்ந்து தமிழ்நாட்டு தமிழர்களை அங்கு அடிப்பதும், கொலை செய்வதும், வீடுகளை சூறையாடுவதும், பேருந்துகளை எரிப்பதும் என்கிற வன்முறை வெறியாட்டம் காவேரி மேகதாட்டில் இன்றைக்கு அணையை கட்டப்போகிறோம் என்று சொல்லிவிட்டதோடு மட்டுமல்லாமல் உச்சநீதிமன்றங்கள் காவிரி நதிநீர் ஆணையம் கூறிய தண்ணீரை மாத அளவில் திறந்து விடுவதற்கு நேர் மாறாக இன்றைக்கு அங்கு இருக்கிற விவசாயிகளையும் அங்கு இருக்கிற கன்னட வேதிய கும்பல்களையும் தூண்டிவிட்டு இன்றைக்கு தமிழ்நாடு பேருந்துகள் தடுத்து நிறுத்தப்படுகின்றன, சரக்குந்துகள் நிறுத்தப்படுகிறது, மகிழுந்துகள் நிறுத்தப்படுகிறது. தமிழர்கள் உயிரச்சத்திலேயே அண்டை மாநிலம் கர்நாடகத்துக்கு சென்று வரக்கூடிய அவலத்துக்கு தமிழர்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசும் காவல்துறையும் அரசு இயந்திரமும் கள்ளமும் சாதித்துக் கொண்டிருக்கிறது. இதை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கிறோம். ஆதலால் கர்நாடக அரசுக்கு எச்சரிக்கையாக நாங்கள் சொல்ல விரும்புவது, உங்கள் அரசு பேருந்துகள் எங்கள் மண்ணுக்கு வந்து போகின்றன, உங்கள் அரசு அதிகாரிகள் வாகனங்கள் எங்கள் மண்ணுக்கு வந்து போகிறது, உங்கள் அரசியல்வாதிகள் அதிகாரிகள் விமானத்தின் மூலமாக மகிழுந்தின் மூலமாக எங்கள் மாநிலத்திற்கும் எங்கள் எல்லைக்கும் வந்து போகிறீர்கள். தமிழர்களுக்கு அங்கு இழக்கப்படுகின்ற அநீதி போல்
நாங்களும் இங்கு திருப்பி அதற்கான நடவடிக்கைகள் இறங்கினால் இது இரு மாநில மக்களின் சகோதரத்துவம் பாதிக்கப்படும் என்கிற அந்த மாந்தநேய மனிதநேய அடிப்படையில் தமிழர்கள், அரசியல் கட்சிகள், தமிழ் தேசிய அமைப்புகள், இங்கு இருக்கக்கூடிய பெரியாரிய, அம்பேத்கரிய, மார்க்சிய சிந்தனையாளர்கள் நாங்கள் அப்படி சிந்திக்கிறோம். ஆனால் கர்நாடகா ஒருபோதும் அப்படி சிந்தித்தது இல்லை. அங்கிருக்கிற கன்னட வெறி கும்பல்களை தூண்டிவிட்டு அதற்கு பின்னால் அரசு பதுங்கி கொள்கிற இந்த மோசமான நடவடிக்கை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அதற்கு உரிய நடவடிக்கைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் போர்க்கால அடிப்படையில் எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். இதை செய்ய அவர்கள் தவறினால் நிச்சயம் வேறு விதமான விளைவுகளை கர்நாடக அரசு இயந்திரம் தமிழ்நாட்டில் சந்திக்கும் என்பது எச்சரிக்கையாகவே நான் பதிவு செய்கிறேன். நன்றி. வாங்க. முழுக்க முழுக்க உண்மைக்கு மாறான குற்றச்சாட்டு. அவருடைய தாய், அவருடைய மனைவி, அவருடைய உறவுகள், அங்கே இருக்கிற சட்டப்பேரவை தொகுதியினுடைய உறுப்பினர் விடிய காலம்பர வரையில் அதற்கான போராட்ட களத்தில் இருக்கார். இவர்கள் எல்லாம் இது முழுக்க முழுக்க திட்டமிட்ட ஜோடிக்கப்பட்ட உண்மைக்கு மாறான பொய்யான செய்தி என்பதை ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி அங்கு தெரிவித்திருக்கிறார்கள். அந்த தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அந்த மக்களோடு போராட்ட களத்தில் மக்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை உணர்ந்து போராட்ட களத்தில் நின்றிருக்கிறார். ஆக தயவு செய்து தமிழ்நாட்டு ஊடகங்களை நான் வேண்டி கேட்டுக்கொள்வது, மான் வேட்டைக்கு போனார்கள், துப்பாக்கி வைத்திருந்தார்கள், அதனால் கர்நாடகா வனத்துறை சுட்டது என்று அவர்கள் கொடுக்கின்ற அந்த செய்தியை தயவு செய்து தமிழர்களாக பிறந்த தமிழ்நாட்டில் ஊடகம் நடத்துகிற, பத்திரிகை நடத்துகிற நீங்கள் வெளியிட வேண்டாம் என்பது உங்களை நான் கைகூப்பி கேட்டுக்கொள்கிறேன். ஒரு தொலைக்காட்சி கூட வெட்டிருந்துச்சு, மான் வேட்டைக்கு சென்ற தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். செம்மர கூலி வேலை போனா அவன் செம்மரம் கடத்த போனான். செம்மரம் கடத்துற விஷயத்தில் உங்களுக்கு தெரியும். அங்க இருக்கிற மந்திரி, அதிகாரிகள், காவல்துறை, வருவாய்த்துறை, வனத்துறை எல்லாருக்கும் அதுல பங்கு இருக்கு. அவன் எவனாச்சும் செத்துருக்கிறானா? அப்ப இது முழுக்க முழுக்க இப்பயே மான்வேட்டைக்கு போற பணக்காரர்கள், எம்எல்ஏ, எம்பி, மந்திரி பல பேர் மான்வேட்டைக்கு போயிட்டு தான் இருக்காங்க. அவர்கள் என்றைக்காவது சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்காங்களா? அப்பாவிகள். அதுவும் தமிழர்கள் என்றால் அவ்வளவு தமிழர்களுடைய உயிர் அவ்வளவு இலக்காரமானதா? அப்படியே அவர்கள் துப்பாக்கி வைத்துக் கொண்டு மான்வேட்டைக்கு போனதாக வைத்துக் கொள்ளலாம். அவங்கள மான்வேட்டை மானை விட இவங்களுடைய உயிர் மலிவானதா? அவங்களை விரட்டி பிடிக்கலாம், கைது செய்யலாமே தவிர மான்வேட்டைக்கு போனார் என்று ஊகித்துக் கொண்டு ஒரு குற்றம் சுமத்தி அப்ப வேறு ஏதோ அவங்க மனசுக்குள்ள ஆன்டி தமிழ் அந்த உணர்வுல தான் அது நடந்திருக்க தவிர அவர் மான விட அப்ப மனசு உயிர், தமிழனுடைய உயிர் மலிவா போயிடுச்சுன்னு தான் தெரியுது. அவங்கள விரட்டலாம், காலுக்குள்ள சுடலாம், ஒருத்தரை பண்ணலாம், 3 பேர் எப்படி சுடுறது? 3 பேர் மார்பல சுட்டு படுகொலை செய்யறது திட்டமிட்ட படுகொலை. கர்நாடக வனத்துறை இது செஞ்சது திட்டமிட்ட படுகொலை. நாங்க குற்றம் சாட்டுறோம். சரி, அடுத்துதான் தம்பி. தமிழக அரசினுடைய கோரிக்கை தான் நான் சொல்றேன். முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக வாய் திறக்கணும். உடனடியாக அந்த குடும்பத்துக்கு 2 கோடி ரூபாய் இழப்பீடும், இவர்களை கொலை செய்த அந்த வனத்துறையை சேர்ந்தவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்வதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக வாய் திறந்து அறிவிப்பு செய்ய வேண்டும். இதுக்கு உதாரணம் சொல்றேங்க. கடந்த சில மாதங்களுக்கு, வருடங்களுக்கு முன்பு வங்கி கொள்ளையர்களை இங்க நான் விசிட் பண்ணாங்க. அப்போ பீகாரில் நிதிஷ்குமார் இங்க வந்தாரா இல்லையா? அப்போ அந்த மாநில சார்ந்தவர்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுகின்ற பொழுது அந்த மாநில முதலமைச்சர்கள் இங்க குற்றத்தை பத்தி அவங்க பார்க்கல, அவர்கள் என்ன குற்றம் செய்தார்கள் என்பதான் பார்க்கல, அவர்கள் அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களா இல்லையான்னு தான் பார்த்து அந்த உணர்வோடு தான் அணுகுனாங்க. அதே போல தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் இந்த விஷயத்துல நீங்க தமிழர்கள் என்ற உணர்வோடு தமிழர்களை பாதுகாக்கிறதுக்கு அணுகணுங்கிறதா எங்களுடைய வேண்டுகோள். உடனடியாக ஒரு மூத்த அமைச்சர் தலைமையில் கர்நாடக அரசுக்கு குழு இந்நேரம் போயிருக்கணுமா இல்லையா? நீங்க சொன்ன மாதிரி 14 நடந்திருக்கு. நேற்றுக்கு சுதந்திர தினம் விட்டுட்டீங்க. சரி, இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காலையில இன்னைக்கு இப்ப மணி 12 இதுவரையிலும் எந்தவித ஒரு அறிக்கையோ எந்தவித ஒரு கண்டனமே ஒரு நாட்டுடைய முதலமைச்சர்கள் இல்லைன்னா அப்ப தமிழர்கள் இந்த நாட்டில் எங்க போய் மீன் பிடிக்க போய் செத்து போனாலும், இது மாதிரி கூலி வேலைக்கு போய் செத்து போனாலும், இந்த மாதிரி ஆடு மேய்க்கு போய் செத்து போனாலும் சுட்டு கொள்ளலாமா அண்டை மாநிலங்கள்? இதற்கு ஒரு நியாய தர்மம் இல்லையா? அதுக்காக தான் நாங்கள் ஒருபடி மேலே போய் சொல்றோம். இதுல சரியான நடவடிக்கை எங்களுக்கும் நீதி இந்த 3 பேர் உயிருக்கும் பெற்றுத்தர தமிழ்நாடு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கலன்னா தமிழ்நாட்டு எல்லைகளில் கர்நாடக வனத்துறை வாகனங்களா, ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்களா எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் சரிதான், நாங்கள் அதற்கு எதிராக அதுக்கான மறியல் போராட்டங்களை கண்டிப்பாக முன்னெடுப்போம். இதெல்லாம் தேதியெல்லாம் சொல்லிட்டு முன்கூட்டியெல்லாம் கிடையாது. ஏற்கனவே இதே மாதிரி நடந்த போது எப்படி நாங்க பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி கவர்னரை கிட்டத்தட்ட 5 மணி நேரம் வெளியே வராம முற்றுகிட்டோம். அதுல வினோத் என்கிற இதே கூட்டமைப்புடைய தலைவர்கள் எல்லாரும் ஒன்னாதான் இருந்து பண்ணணும். அன்னைக்கு வினோத் கட்சியினுடைய தொண்டர் கூட அந்த கூட்ட நெரிசல்ல ஒருத்தர் அங்கேயே செத்து போனான், மின்சார கம்பியில் அடிபட்டு. ஆக ஒரு உயிரை தியாகம் செய்து அந்த 20 உயிருக்கு நாங்கள் நீதி கேட்டிருக்கிறோம். ஆனா எங்களுக்கு இன்னை வரைக்கும் நீதி கிடைக்கல.
அந்த வழக்கில் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட ஆயிரக்கணக்கான தமிழர்கள் இன்னைக்கு திருப்பதியில் பல சிறையிலே நூற்றுக்கணக்கான பேர் செத்து போயிருக்கான். அப்ப இந்த தமிழனுடைய உயிர்களை குறித்து அச்சமே இல்லையா? இந்த நாட்டில் இருக்கிற அரசு, தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய கட்சிகள் ஏன் வாய் திறக்கல? எதிர்கட்சிக்கு ஏன் வாய் திறக்கல? இதையும் நாங்க கேட்கிறோம். இது தமிழர் உரிமைக்காக ஒன்று கூடி இருக்கிற இந்த அனைத்து கட்சி தலைவர்கள், இந்த கூட்டமைப்பில் இடம்பெற்று இருக்கிற உணர்வாளர்கள் நாங்கள் கேட்கிறோம். நீங்க தமிழ்நாடு அரசு கள்ள மௌனம் ஏன் காக்குறீங்க? அப்படின்னா இதெல்லாம் தமிழ்நாட்டுடைய உயிர் பிரச்சனைங்க. காவேரி நீர் இருந்தா இன்னைக்கு மேகதாரில் அணை கட்டுறதுக்கு இன்னைக்கு அங்க போய் அவ்வளவு தாக்குதல் நடந்திருக்கு. இப்ப நமக்கு வெளியில பெரிய செய்தி வரல. ஒசூர்ல ஓட விரட்டான் வாட்டர் நாகராஜ் கும்பல் எல்லையில போராடுறான். ஒகேனக்கலுக்கு நான் போராடுறான். அப்ப வன்முறையை ஒரு வேதிய கும்பல்கள் தூண்டி விடுறான். அந்த அரசு ஒரு நடவடிக்கை எடுக்கல. இப்ப இதெல்லாம் குறித்து முன்கூட்டியே அப்படி ஒரு கண்டிச்சு முதலமைச்சர் 3 மாசம் ஆட்சிக்கு 100 நாள் நிறைவு செஞ்சிட்டாரு. ஒரு கண்டிச்சிருந்தா, ஒரு எதிர்ப்பை பதிவு செய்திருந்தா, நான் கேட்கிறேன், நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் உங்களுடைய புகைப்படத்தை கிழிக்கிறான், செருப்பால் அடிக்கிறான், உங்க முகத்துல சிறுநீர் கழிக்கிறான். இது உங்களுக்கு இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு ஒரு கோபம் வர வேண்டாம்? ஒரு மான உணர்ச்சி வேண்டாம்? முதலமைச்சரை இதை தடுத்து நிறுத்துங்கன்னு சொல்லலாம். எங்கள் ஏழு தெரிந்தோ தெரியாமலோ இந்த நாட்டுடைய மக்கள் வாக்களித்து உங்களை இந்த நாட்டுக்கு முதலமைச்சரை ஆக்கிட்டாங்க. நீங்க தமிழ்நாட்டு மக்களுடைய முதலமைச்சர். உங்களை அவமானப்படுத்துவது, ஒட்டுமொத்த தமிழர்களை 8 கோடி தமிழர்களை அவமானப்படுத்துவதாக நாங்கள் கருதுகிறோம். நாங்கள் போராடுகிறோம், நாங்கள் வழக்கை வாங்குகிறோம். நீங்க எங்க இருக்கிறீங்க? இப்ப தமிழ்நாட்டுக்கு வெளியே அண்டை மாநிலங்களில் இப்படி ஒரு நெருக்கடி இருக்கு, உயிர் பறிபோகுது. தமிழ்நாட்டுக்குள்ள போதை புழக்க கலாச்சாரம் மிக வேகமாக பரவி இருக்கு. அது இந்த புதிய ஆட்சி தாவேகா ஜோசப் விஜய் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக நான் கட்டுப்படுத்திடுவேன் அப்படின்னு கடுமையாக தேர்தல் பரப்புரையிலெல்லாம் ஏற்கனவே முந்தைய ஆட்சி மேலே குற்றச்சாட்டு சொன்னார். இப்போ ஆட்சிக்கு 100 நாட்கள் ஆகுது. ஆனால் இன்னைக்கு கூடுதலாக இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு புழக்கம் மேலோங்கி, குறிப்பாக பள்ளிகளில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெண் குழந்தைகள் வகுப்பறையில், அரசு பள்ளியில் பெண் குழந்தைகள் மது அருந்துறதை பார்க்குறோம். எவ்வளவு பெரிய சமூக சீரழிவது தாய் தமிழ் சமூகத்தில். பள்ளி கல்லூரிகளில் ஒழுக்கமும் நீதியும் முதன்மையாக கற்பிக்க வேண்டிய இடத்துலையே மது அங்கே அவ்வளோ தாராளமாக கிடைக்கிறது மிக ஆச்சரியமாக வியப்பாக இருக்குது. இதுவரைக்கும் நம்ம தமிழ்நாட்டு சமூக அரசியல் சூழலில் இல்லாத ஒன்று. அதே மாதிரி நேற்று கோவையில் இந்துஸ்தான் கல்லூரியில் 3-4 நாட்களாக இந்த பெரிய அளவில் நம்ம அந்த அமுதன், அந்த அழகான தம்பி, அந்த பெற்றோர்கள் அவ்வளோ அழகாக, கோவை ஒரு அமைதியான பகுதி, அந்த கல்லூரி ஒரு பிரபலமான கல்லூரி, இந்துஸ்தான் கல்லூரியில் ஒன்று போய் அந்த தம்பியை சேர்த்துனா 3ஆம் ஆண்டு மாணவன். அதாவது இப்போ 20க்கும் மேற்பட்ட மாணவர்களால் ஒரு மாணவர் அடித்து கொலை செய்யப்படுகிறார். இதுவரைக்கும் நமக்கு எந்த ஒரு வெளிப்படையான நீதி இல்லை. பிரதான சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கு. சட்டமன்றத்துக்குள்ள சட்டம் ஒழுங்கு குறித்து எதிர்கட்சிகள் வினா எழுப்பினால், நம்மை போன்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் வினா எழுப்பினால், இப்போ வரைக்கும் அரசினுடைய வெளிப்படையான ஜோசப் விஜயனுடைய அரசு எந்த பதிலும் தரல. இன்னும் முழுமையாக அனைத்து குற்றவாளிகளும் கைது செய்யப்பட்டார்களான்னு தெரியல. சம்பவத்துக்கான காரணத்தையே அரசு மறைக்குது. இதை விட பெரிய கொடுமை இது. சம்பவத்தினுடைய காரணம் இப்போ என்ன, நீங்கள் அங்கே போதை பொருட்கள் அங்கே புழக்கத்தில் இருந்துச்சு, அமுதன் தம்பி தான் அதை கல்லூரி நிர்வாகத்திடம் அல்லது காவல்துறைக்கு சொன்னார். அதை குறித்து விசாரணை நடந்ததாகவும் நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் அதையெல்லாம், அதாவது அந்த செய்தியை நிர்வாகத்துக்கு சொன்னதுக்காக, காவல்துறைக்கு சொன்னதுக்காக அந்த தம்பி அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கார் என்றால் அது மேல அங்கு பெரிய அளவில் நீதி இல்லை. அது மிக சாதாரணமாக பள்ளி கல்வி அமைச்சர்கள் சட்டமன்றத்துக்குள்ளேயே அது சாதாரண ஒரு குழு மோதல் என்று சொல்லி கடந்து போறதை பார்க்கிறோம். அந்த நிர்வாகமும் அதை முழுமையாக வெளிப்படையாக சொல்லாத பார்க்கிறோம். அது மிக வன்மையாக நாங்கள் அனைத்து கட்சி கூட்டமைப்பு அதை வன்மையாக கண்டிக்குது. அதே மாதிரி இப்ப திருவொற்றியூர்ல 2 நாட்கள்ல நேற்று வகுப்பறையில் தனுஷ் அதுவும் கஞ்சா போதை பொருட்கள்ல 30 பேர் கொண்ட கும்பலால அடித்து கொலை செய்யப்பட்டு இன்னைக்கு பெற்றோர்கள் கதறதை பார்க்கிறோம். அப்ப பள்ளியில கல்லூரிகளே போதை சந்தைகளாக கேந்திரங்களாக மாறுவது, அதை விநியோக மையமாக மாற்றுகிற அளவுக்கு ஒரு சமூகம் சீரழிந்திருக்கிறது. அதை இந்த ஜோசப் விஜய் அரசு வேடிக்கை பார்க்கிறது, கட்டுப்படுத்தல. ஆனால் இதை எப்படி நம்ம கட்டுப்படுத்தி இந்த சமூகத்தை நல்வழிப்படுத்தி ஒழுங்குபடுத்துறது? அப்போ நம்ம ஒரு முதல் தலைமுறை பட்டதாரிகளாக அந்த பெற்றோர்கள், பட்டியலிட சமூகத்தை சேர்ந்தவங்க எவ்வளவு சிரமப்பட்டு அந்த பெற்றோர்கள் கதறி அழுகிறத நம்ம கண்ணீரோட பார்க்குறோம். எப்படி நம்பி பள்ளிக்கு பெண் பிள்ளைகளை அனுப்புனா அது மதுவுக்கு இரையாகி கிடக்கு, ஆண் பிள்ளைகளை அனுப்புனா நீங்கள் அதுகளும் உயிருக்கே ஆபத்து, உயிர் அச்சம் இருக்குது. இதையெல்லாம் சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கிற பொழுதே நடக்குது. இதெல்லாம் என்ன சட்டம் ஒழுங்கு இந்த தமிழ்நாடு அரசு காவல்துறை பராமரிக்குது? ஆகவே இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் எங்களுடைய கூட்டமைப்பு சார்பாக மிக வன்மையாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசை, ஜோசப் விஜய் அரசை இரும்பு கரம் கொண்டு போதையை கட்டுப்படுத்துறதுல உங்களுக்கு என்ன சிரமம்? தேர்தலுக்கு முன்பு எப்படியெல்லாம் வீரவசனம் பேசுறது ஜோசப் விஜய், தேர்தல் கடந்து 100 ஆண்டுகள் முதலமைச்சரானவர் 100 நாள் ஆயிடுச்சு. சம்பவம் தொடர்ந்து பள்ளியில் மாணவர்கள் படுகொலை செய்யப்படுகிற அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கிடக்கிறது. பெண் பிள்ளைகளை பாதுகாப்பு இல்லை.
ஆனால் இவைகளெல்லாம் ஒழுங்குபடுத்துறதுல உங்களுக்கு கவனம் இல்லை. மாலையில் 24 மணி நேரமும் அரசு இல்லை. பொது வெளியில் இருக்க வேண்டிய முதலமைச்சர் எங்கே மறைஞ்சிருக்கிறீங்க? உங்களுடைய 24 மணி நேரமும் என்ன அரசியல் அல்லது நிர்வாகத்தை கண்காணிக்கிறீங்கிறதே வெளிப்படை இல்லை. அமைச்சர்கள் ஏதாவது வெளிப்படையாக சட்டமன்றத்துக்குள்ளே பேசுகிறாங்களா? சட்டமன்றத்துக்குள்ள ஆளுகிற கட்சி பதில் சொல்லல. சட்டமன்றத்துக்குள்ள இருக்கிற எதிர்கட்சிகளாவது இதை பத்தி ஒரு கூர்மையான விவாதங்களை பிரதான ஆளுகிற திமுகவோ அதிமுகவோ பிரதானமா இதை நேர்மையா விவாதிக்கிறாங்களா? இதோட கொடுமை இன்னும் அந்த மதுபானத்துல நீங்க மதுவை கட்டுப்படுத்துறேன்னு சொன்ன விஜய் 11 வகையான மதுபானத்தை செயற்கை நிறமூட்டி சுவையூட்டின்னு சொல்லிட்டு ஒரு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி தடை செய்றீங்க. 24 மணி நேரத்தில் மதுபான ஆலைகளுக்கு மீண்டும் அதை ஒழுங்குபடுத்தி விற்பனைக்கு மீண்டும் அனுமதிச்சிருக்கீங்க. அப்ப என்ன இப்ப நீங்க திமுகவை விட அதிமுகவை விட முந்தைய ஆட்சியின் சீர்கேடுகளிலிருந்து மாற்றத்தை கொண்டு வரும்னு சொன்ன விஜய் ஒரு மாற்றத்தை கூட கொண்டு வராமல் ஏற்கனவே இருந்த சீர்கெட்டு இருந்த நிர்வாகத்தை மீண்டும் சீர்கெடுத்துகிற வாய்ப்பை தான் இந்த ஜோசப் விஜய் அரசை பார்க்கிறோம். ஆகவே இனிமேலாவது விழித்துக் கொண்டு தமிழ்நாடு அரசு, தமிழக வெற்றி கழக அரசு, ஜோசப் விஜய் சட்டம் ஒழுங்கிலையும் அண்டை மாநிலங்களில் பச்சை தமிழர்கள் 3 பேர் கர்நாடக வனத்துறையால் சுட்டுக் கொலை செய்து இருக்கிறதெல்லாம் நீங்க உடனடியாக கர்நாடக அரசை அல்லது நீங்க சட்டப்படி நடவடிக்கை எடுத்து இங்கே வழக்கு பதிவு செய்யணும். இங்கே வழக்கு பதிவு செய்து அந்த வனத்துறையினர் கைது செய்யணும். அந்த இறந்து போன தமிழர்களுக்கு அரசு வேலை கொடுங்க. உங்க கட்சிக்கு மாநாட்டுக்கு கூட்டத்துக்கு நெரிசல் இருந்தா அரசு வேலை உச்சநீதிமன்றத்து வரைக்கும் போய் உறுதி செய்றீங்க. 20 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துருந்தீங்கல்ல. இந்த 3 தமிழர்களுக்கு உடனடியாக அரசு குடும்பத்தினுடைய அரசு வேலை கொடுக்கணும். தமிழ்நாடு அரசு கர்நாடக அரசு கிட்ட இழப்பீட்டை வாங்கி இழப்பீடு கொடுக்கணும். அதே மாதிரி இந்த கல்லூரி போதை பழக்கத்தில் இன்னைக்கு தனுசும் அமுதனும் இறந்திருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு அரசு வேலை தரணும். 1 கோடி ரூபாய் இழப்பீடு தரணும். அது நீங்க கல்லூரி நிர்வாகத்திற்கு அரசு கொடுக்குமான்னு தெரியும். யாராவது ஒருத்தர் கட்டாயமா அதில் கொடுக்கணும். இவைகளெல்லாம் குறித்து தமிழ்நாட்டை ஆளுகிற கட்சியும் பிரதான எதிர்கட்சிகளும் மக்களின் மீது அக்கறை இல்லாமல் இருக்கலாம். 8 கோடி தமிழர்களை உயிருக்கு உயிராக நேசிக்கிற இயக்கங்கள் தான் நாங்க. 24 மணி நேரமும் பதவிகளையோ அல்லது எந்த தனித்த அரசியல் ஆதாயத்தை எதிர்பார்க்காத மக்களோடு மக்களாக இருந்து 24 மணி நேரமும் இயங்குகிற தலைவர் பெருமக்கள் தான். நாங்க பல்வேறு மக்களுக்காக போராடி பல்வேறு வழக்குகளை சந்தித்து சிறைக்கு போன தலைவர்கள் நாங்க. இப்ப ஆட்சியில் இருக்கிறவங்களும் எதிர்கட்சிகளும் ஒரு வழக்கு ஒரு நாள் சிறைக்கு போகாதவங்க. இவர்கள் எப்படி நம்மகிட்ட நீதி கிடைக்குமாங்கிற அச்சம் தமிழ்நாட்டு மக்களிடம் இருக்கிறது. ஆகவே தமிழ்நாட்டினுடைய தாய் தமிழ் உறவுகள் 8 கோடி பேர் எங்களுடைய அனைத்து கட்சி இந்த மக்களுக்காக போராடுகிற அனைத்து கட்சி கூட்டமைப்பை மிக வலிமையாக ஆதரிக்கிறார்கள். எதிர்காலத்தில் இதுபோன்ற கல்லூரி மாணவர்கள் போதை பழக்கத்துக்கு இரையாவதை தடுக்காத தமிழக அரசையும், அதே மாதிரி கர்நாடகாவில் இந்த பாதிக்கப்பட்டு உயிரிழந்த 3 தமிழர்களுக்கு நீதியும் சட்டப்படி குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவதையும், மாஞ்சோலை அதே மாதிரி மேகமலையில் ஒரே ஒரு மனிதனுக்கு கூட வாழ்விடத்தை சிதைப்பதற்கு உச்சநீதிமன்றம் அல்லது அதனுடைய பரிந்துரைத்த கமிட்டியோ மத்திய அரசோ மாநில அரசோ காவல்துறையோ அல்லது துணை ராணுவமோ ஒரே ஒரு மனிதனை கூட அவருடைய வாழ்விடத்திலிருந்து அந்த வாழ்வாதார பகுதியிலிருந்து வெளியேற்றக்கூடாது என்று நாங்கள் எடுக்கிற போராட்டம். காவேரி மேகதாது அணை கட்டக்கூடாது. இந்த போராட்டத்தில் நாங்கள் முன்னெடுத்திருக்கோம். நாங்கள் எடுத்த எந்த போராட்டமும் இதுவரை தோற்றதில்லை. ஜல்லிக்கட்டை நாங்கள் தான் போராட்டம் எடுத்தோம். IPL கிரிக்கெட் போட்டியை நாங்கள் தான் நிறுத்தினோம். பல்வேறு போராட்டங்கள் அப்படி எத்தனையோ போராட்டங்கள் வென்ற இயக்கங்கள் நாங்கள். ஆகவே இந்த முன்னணி நாங்கள் எடுத்திருக்கிற இந்த பிரச்சனைகளையும் கட்டாயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம். 8 கோடி தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை பிரதிபலிப்போம். எதிர்க்கட்சியும் தமிழக ஆளுகிற கட்சி வெற்றி கழகமும் இனிமேலாவது திருந்தி இது மாதிரியான மக்கள் விரோத சிக்கலில் இருந்து சட்டம் ஒழுங்கை சீராக்கி மக்களை பாதுகாப்பாக வைக்கணுங்கிறத எங்களுடைய வேண்டுகோளாக வைக்கிறோம்.